வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துஷார் மாதிரியே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நடிச்சு காட்டி செம்மையாக அவரை வச்சு செய்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக இப்படி பண்ணார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று தேவையில்லாமல் வந்து ஒரு கோவப்பட்டார் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சொல்கிறாரு. நைட்டு நந்தினி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுருப்பாங்க துஷார்கிட்ட. துஷாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அழுந்துருவாங்க. பட் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தினி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கன்சோல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட போவாங்க. அதுக்கு அவங்க வந்து துஷார் வந்து ஆஸ் எ கேப்டனாக வந்து வேணா விடுங்க, அவங்க பேசட்டும், அவங்க இப்போ தான் காம் டவுன் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கம்முன்னு உட்கார்றப்ப நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காகன்னா நம்ம திரும்பவும் யாராவது போய் பேசினா அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுவாங்க, அதுக்கப்புறம் அது நிற்காமல் போயிட்டே இருக்கும், அப்புறம் எல்லோரும் பேச வரும்போது ஒரு பெரிய சண்டையாக மாறும் அப்படின்றதுக்காக துஷார் அந்த மாதிரி பண்ணார். பட் பார்வதி அண்ட் தென் திவாகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா, இவன் எதுக்கு வந்து என்னை தடுக்கிறான், இவன் யார் என்னை தடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்வதியும் வந்து பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திவாகர் வந்து அவன் இப்படி பண்ணான், அப்படியே வரான் கிட்ட இப்படி வரான் அப்படின்ட்டு அப்படியே பெரிய இந்த கோவம் வந்த மாதிரி அவன் வந்து இது பண்ணுறான். அப்புறம் கோவப்பட்டு அப்புறம் உன்னைய கோத்து விட்டான் அப்படின்ற மாதிரி பார்வதி பார்த்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் துஷார் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பண்ணது கரெக்டு. கேப்டனாக வந்து ஓகே, வேறு எந்த கியாஸும் நடக்கக்கூடாது இதை தவிர்த்து அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. பட் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு, நான் வந்து அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பிரேக் ஆகி கத்திட்டு இருக்காங்க, அவங்கள கன்சோல் பண்ண நான் போகிறேன், அது என்னோட இஷ்டம், அதை கேட்க நீ யார் அப்படின்ற மாதிரி பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திவாகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவனோட ஆக்டிவிட்டியே எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே வந்து எனக்கு பிடிக்காது. அவன் வந்து என்ன சொல்கிறது, கேமராக்காக ஒரு விஷயம் பண்ணுறான், அந்த எல்லாரும் கூட மிங்கிள் ஆகாமல் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் கூட தான் வந்து அவன் செட் ஆகுறான். ஸோ அவன் வந்து இந்தளவுக்கு இப்படி பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, அவன் வந்து நீடிப்பான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெளியே போயிடுவான் அப்படின்ற மாதிரி துஷாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்வதிகிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நேற்று நடந்த அந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் மேலே இருக்கிற ஒரு இது வந்து மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா துஷார் பிஃபோர் கேப்டன் ஆஃப்டர் கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க திவாகர் கிட்ட. திவாகரும் அதை கேட்டு ஆமாம் ரொம்ப நாளாக நீடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். துஷார் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.